ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா, நல்லபடியாக நேற்று எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அஃபிஷியலாக ஃபுல் ஆன்சர் கீ நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்க போகிறோம். சரியா, இந்த நேரத்தில் நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரியா, ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஆன்சர் கீ வந்து நம்ம பார்க்கலாம். சரியா, அதாவது ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர். செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் சி. செவன்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி. எயித் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி. நைன்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி. 10th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி. 11th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ. சரியா, நீங்கள் எவ்வளோ ஒன் வேர்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் 12th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி. 13th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ. 14th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி. சரியா, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம். அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 1 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பரை இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும், அதாவது எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நம்ம வந்து இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, 15th கொஸ்டினுக்கு, அதாவது நம்ம எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ். நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து டயலாக் கான்சன்ட்ரேஷன் வந்து பாருங்கள். சரியா, 19th கொஸ்டினும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20th கொஸ்டினும் டயலாக் வந்து கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் என்னாச்சு பார்த்தா செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தி டயலாக் சுட் பி ஒன்லி இன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸில் நம்ம டயலாக் எழுதாது 21வது கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டின். சரியா, அந்த பிரைசல் வரக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் வந்து தெளிவாக பார்த்துங்க. அதாவது அண்டர்லைன் பண்ணியிருக்க எல்லாமே ஆன்சர்ஸ். அந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸுக்குமே நம்ம என்னாச்சு பார்த்தா ஆன்சர்ஸ் வந்து என்னாச்சு உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அது வந்து பார்ட் 3யாக இருக்கட்டும். பார்ட் 3யோட ஆன்சர்ஸ் வந்து இங்கே பார்த்துட்ருக்கீங்க. சரியா, அதுதான் பார்ட் 3யோட ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் 32வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பாருங்கள். எல்லா கொஸ்டினுக்குமே ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்கு எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.